ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு கொடுத்திருக்க வார்த்தையை நாம் தியானிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம், திருத்தூதர் பணிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது திருவார்த்தை. அந்த பட்டணத்திலே, அந்த நகரிலே சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரிய பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகியிருக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இன்றைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகியிருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகியிருக்கும். இதுவரை வேதனையோடு பாரத்தோடு இருந்தீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுக்கின்றார். இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகியிருக்கும். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த போது, பிறந்தபோது தேவ தூதர்கள் வந்து வாழ்த்து பாடினார்கள், பூமியிலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, சந்தோஷத்தை ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, என்னோடு கூட ஒரு அருமையான நண்பர் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அவள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார். எப்பொழுது வேலை செய்யும் பொழுதெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பார். இந்த சமாரிய பட்டணத்தில் எப்படி சந்தோஷம் வந்தது? பிலிப்பு என்னும் ஒரு தேவ மனிதன் அந்த இடத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் போதித்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தார். ஆம், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆண்டவர் அப்போஸ்தலர் கரங்களில் வெளிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதே அற்புதத்தை உங்கள் குடும்பத்திலும் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, என் நண்பர், அருமையான நண்பர், எந்த வேலை செய்தாலும் அவர் பாடிக்கொண்டே செய்து கொண்டிருப்பார். கூட இருந்து போட்டில் வலை கட்டிக்கிட்டு இருப்பார், இன்ஜின் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏதாவது வேலை பார்த்தாருன்னா என்ன செய்வார்னா, நாவு மாத்திரம் ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அவர் முழு நேர ஊழியராய் ஒரு சபையிலே ஒரு பாஸ்டராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். எப்பொழுது சந்தோஷம் உண்டாயிருக்கும்? என் இருதயம் மகிழ வேண்டும். வெளியான மனிதன் அல்ல, வெளியாக மனிதன் பார்ப்பது போல ஆண்டவர் பார்ப்பது அல்ல. மனிதனுக்காக அற்ப சந்தோஷத்துக்காக ஏதோ ஒரு சிற்றின்பத்திலே அவன் போகிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ இருதயத்தை சந்தோஷப்படுத்தும், முக மகிழ்ச்சியை கொடுக்கும், உன் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கும். சந்தோஷமும் சமாதானம் உங்கள் குடும்பங்களில் ஆளுகை செய்யும். எனக்கு அருமையானவர்களே, நான் என் நண்பரிடத்தில் கேட்பேன், எப்படி இப்படி இருக்க முடிகிறது? அவர் சொல்லுவார், ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தால் என்னாலும் சந்தோஷம் தானே என்று சொல்வார். அந்த நாட்களிலே இன்றைக்கு வரை எப்பொழுது பாடினாலும் அவர் வண்டியில் போய்கிட்டு இருந்தார் கூட பாடிக்கிட்டே போகிறத நான் ஒரு நாள் பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். படிப்போ பதவியோ பட்டமோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, நம்ம குடும்பங்களோ, நம்முடைய மனைவி பிள்ளைகளோ நிரந்தர ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பவர் கர்த்தர் ஒருவரே. எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தெய்வம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சி உனக்கும் நான் தருகிறேன் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அவர் தாமே துக்கத்தை சுமந்து கொண்டபடினால் நம்முடைய துக்கத்தை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, தன்னுடைய சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளாய் இருக்கிற எல்லா வேதனைகளையும், எல்லா கவலைகளையும் மாற்றி சந்தோஷத்தை நீர் கொடுப்பீராக. தகப்பனே, சிலுவையிலே சுமந்தீரே, எல்லா தோஷங்களையும் சிலுவையிலே சுமந்தீரே, பாவங்களையும் ஆண்டவரே எங்கள் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தீரே. நம்முடைய சிலுவையில் வடிந்த இரத்தத்தினால், உயிர் தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொரு மேலும் சந்தோஷத்தின் வல்லமை வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.